எங்க அவன் இன்னும் வரல போல இருக்கே. என்னடா நான் இங்க இருக்கும்போது வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க? வேணாண்டி, யாராவது பாத்திர போறாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சரி நம்ம போலாம் வா. பயமா இருக்கா? என்னமோ பெரிய இவனாட்டு கோவில்ல நிறைய சேவெல்லாம் செஞ்ச, இப்ப எதுக்குடா இவ்வளவு பயப்படுற? வேணாம் அந்து, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஹே, ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கா? பயம் போயிடுச்சா? என் நெஞ்சில கை வச்சு பாரு எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு. எனக்கு கூட. இப்ப என்ன பண்றது? நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? கூலாரு, டென்ஷன் ஆகாத. எப்படி கூலா இருக்க முடியும்? கை கால்லாம் உதிருது. யாராவது வந்துட்டாங்கன்னா யாரும் வர மாட்டாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. அப்பா அப்பா விடுங்க ப்ளீஸ். அப்பா நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. சரி வா வீட்டுக்கு போலாம். ஏய் நரசிம்மராஜா, வெளியே வா. யாரா யாரா அது? ஏய் நரசிம்மா, உன் மகனை ஒழுங்கா பாத்துக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சுரா? என்னாச்சு? நீயாவது சொல்லு. அங்கிள் அது கழுத. உனக்கு எதுக்குடா அந்த வேலை? ஐயோ என்னங்க, நீ உள்ள வாப்பா. போடா உள்ள போடா. என்னங்க போ உள்ள. என்னங்க இவன் நம்ம குடும்பத்துல வந்து தப்பா பிறந்திருக்கா. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இங்க பாரு, நீ கோவப்படாத, பொறுமையா இரு. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? பாப்பாவை உள்ள கூட்டு போ. போ. இங்க பாரு, டென்ஷன் ஆகாத, உட்காரு. நான் சொல்றது கேளு. உட்காருப்பா, வா. என் மானம் மொத்தமும் போச்சு. இங்க பாரு, கோவப்படாதப்பா. நடந்தது நடந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? எங்க மானமே போச்சு. அப்படி என்னையா மானம் போச்சு? நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க பாரு, வயசு பசங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுவாங்க. நான் எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்கேன். மாமா என் பேச்சு கேட்டாரா? என் பொண்ணு தங்கம், என் பொண்ணு தங்கம்னு சொன்னாரு. இப்போ என்ன ஆயிருக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன அமைதியா இருக்கிறது? இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டோம்னா அது உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. என்ன நான் சொல்றது சரியா? அப்படின்னா கையில வலையில மாட்டிக்கிட்டு பேசாம வீட்டுல இருக்க சொல்றீங்களா? என்ன தம்பி, கோவப்படாதயா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சும்மா இருங்க பெரியவரே. மாமா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சிவாவை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரியா, அவங்களும் சாதாரணமான ஆளுங்க ஒண்ணு இல்ல. எங்களை வேற என்னென்ன செய்ய சொல்றீங்க? இத பத்தி பேசாம சும்மா விட்டுற சொல்றீங்களா? அப்படின்னு யாருப்பா சொன்னாங்க? மறுபடியும் நம்ம பொண்ணு பக்கம் வரக்கூடாதுன்னு அவரோட அப்பாவுக்கும் பையனுக்கும் வார்னிங் கொடுத்துருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அட, சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்தை எதுக்காக சீரியஸ் ஆக்கணும்? இதுவும் சரிதான். அவங்கள வர சொல்லுங்க, பேசி பார்க்கலாம். சரிப்பா. ஆமா, எங்க வர சொல்லட்டும்? தோட்டத்துக்கு வர சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் யாருக்கும் தெரியாது. ஆமா, சரியா சொன்ன. இப்பவே போன் பண்ணி பேசுறேன். வாங்கன்னு கூப்பிடுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு வெக்கமா இல்லடா? தம்பி பொறுமையாரு. என்னது இப்படி கோவப்பட்ட வேலை நடக்குமா சொல்லு? இதுக்கு மேல என்னென்ன பொறுமையா இருக்கிறது? இவன் செஞ்ச காரியத்துக்கு வெட்டி போலி போட்டிருக்கணும்.
இருந்தாலும் இவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏதோ இந்த பெரிய மனுஷன் சொல்லணும். பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து காத்துல தெரிய விட்டுட்டாரு. இங்க பாருங்க, பார்த்து மரியாதையா பேசுங்க. விட்டா ரொம்ப தான் ஓவரா போறீங்க. என் பையனை நான் காத்துல விட்டிருந்தா அப்ப உங்க மகளை எதுக்கு அடக்க உடக்கமா வளர்க்கல? ஏய், பொட்ட பொண்ணு அடக்க உடக்கமா வளர்க்கணும் தெரியாது? பேசினா என்ன வேணாலும் பேசலாம். இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. நாங்க யாரும் எங்க குடும்பம் என்னன்னு ஏய், உங்க குடும்பத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பேசாம உட்காருங்க. என்ன பேசுறீங்க? நீங்க தோத்த தலைவர், எங்க அண்ணன் ஜெயிச்ச தலைவர். நீங்க எப்ப எங்களுக்கு சமமாக முடியாது. பேசாம உட்காருங்க. ரொம்ப பேசுறீங்க சந்திரசேகர். 15 வருஷமா நாங்க தான் பதவியில இருக்கிறோன்றத மறந்துடாதீங்க. இருந்தாலும் 10 ஓட்டுல கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்காக ரொம்பவும் குதிக்காதீங்க. மக்கள் கிட்ட மதிப்பு உங்களோட எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏய் பேசுங்க. நரசிம்மராஜ், கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த கிராமத்துல பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து ஜமீன்தாரா இருந்தோம், இருந்துகிட்டு இருக்கோம். எங்க கையில அதிகாரமும் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. சரித்திரத்தை பத்தி பேசிக்கிட்டே போனா என் எதிரில நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத பாரு, வாய மூடிக்கிட்டு உன் பையன் பண்ண கேவலமான வேலைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. சரிதான். இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வெள்ள குதிரை ஏறினார்னு பீத்திக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. ஒரு பொண்ணை அடக்கி வளர்க்க தெரியாதவங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. ஏய், இன்னொரு வார்த்தை பேசு. கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, நான் தான் இருக்கேன்ல. நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா நீங்க உட்காருங்க ஐயா. பிரச்சனை தீர்க்க தானே நான் வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தம்பி நீங்களும் உட்காருங்க ஐயா. எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். பொறுமையா இருங்க. பாருங்க, உங்க 2 பேருக்கு சொல்றேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க? அது மரியாதையா இருக்குமா? நம்ம ஊர் மாடல்ல போகும். நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் நம்ம ஊரோட 2 கண்ணு மாதிரி. நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். ஊர் மானம் காத்துல பறந்துடும். ஏதோ சின்ன பசங்க தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க. லவ் கிவ்னு காதல்ல விழுந்துட்டாங்க. விட்டு தள்ளுங்க. எதுக்கு பிரச்சனை? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு வாட்டி உங்க பையன் எங்க பொண்ணை பார்த்தானா அது நல்லா இருக்காது. என் பையனுக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. தெரியாம கேக்குறேன், என் மகனுக்கு என்ன கூட? உங்க பொண்ணு தான் கேக்குது. அவளுக்கு ஒரு சிட்டிக்கு போட்டா கோடி கணக்குல பொண்ணுங்க கியூல வந்து யோ, நிப்பாங்க. நரசிம்மா, எங்களுக்கு மட்டும் என்னையா குறை? அட, பாத்தீங்களா பாத்தீங்களா? இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல. நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க. கனவுல கூட எங்க மகன் உங்க பொண்ணு கிட்ட வரவே மாட்டான். இதுதான் என் வாக்கு. என் வாக்கு தான் என் மகனோட வாக்கம். போய் உங்க மகளை பாத்துக்குங்க. நீ பாத்துக்க. ஏதாவது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா. போய் உட்காருங்க. ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? உட்காருங்கயா. போங்க, உட்காருங்க. உட்கார்ந்து இருக்கட்டும், சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. ஒண்ணு இல்ல, நான் இப்பதானே சொன்னேன். மறுபடியும் உங்க பையன் எங்க பொண்ணு பின்னாடி சுத்த கூடாது. மறுபடியும் காதல் கத்திரிக்கான்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். இப்பவே சொல்றேன், உங்க பையனை கூட்டு போயிடுங்க. ஓ வாடா சிவா. டேய் சிவா, ஜாக்கிரதையா இரு. பாரியா, உங்க அப்பன் பேச்ச காப்பாத்தணும். என்ன அது? அவன் என்ன அப்படி முறைச்சு பாக்குறான்? தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்மா, பொண்ணு கூட்டிட்டு வாங்க. சரிங்க. மனோரஞ்சிதாமல சித்திரஸ்து. அழாதம்மா, என் தங்கம் இல்ல. உன் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நானாம் த்வா கணபதியம் பவாமஹே கவிம் கவீனா பவமஸ்திரவஸ்திரமம் ஏஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய கிண்ணன்னோதவிச்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ. ஐயா, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. தீர்வசஸ்வ மாயுஷ்யே ஆரோக்கியே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் பட்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி ததா யத் புருஷத் சரேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. லக்ஷ்மி, சிவா எங்க? தெரியலங்க. காலையில இருந்து மாடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் வர மாட்டேங்கிறா. அப்படியா? ஆ. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சிவா, என்னடா ஆச்சு? தனிமையில நின்னுட்டு இருக்க. அந்த பொண்ணை நினைச்சு கவலைப்படுறியா? கவலைப்படாதப்பா. உனக்கு என்ன குறை? ஒரே ஒரு மக, தகுதி, பணம், நமக்கு புகழ்லையும் குறைச்சல் இல்ல. உனக்கு அவளை விட நல்ல பொண்ணு பேரழகியே கிடைப்பா. வா வாடா வா. லக்ஷ்மி, சிவாக்கு டிஃபன் வை.
உட்காருப்பா. பாருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ ஆம்பளடா, அந்த பொண்ணுக்காக மனசை கெடுத்துக்காத. அப்பாக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு எதை பத்தி யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நான் வரட்டுமா? பத்ரம். கங்கராட்சனே, உங்க மச்சினிச்சு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது. இந்த சந்தோஷமான நேரத்துல விருந்து இல்லையானே? வெறும் விருந்து இல்லடா, நீங்க யாரும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு தம் பிரியாணி அளவுக்கு விருந்து இருக்கும், புரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல ஐட்டம்ஸ் அங்களோட டான்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வேற எங்கடா, இன்னையோட நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்கிற சீதாராம ஹரி கதெல்லாம் முடிய போகுதுல்ல, அதே ஸ்டேஜ்ல நம்ம சொப்னாவோட சூப்பரான டான்ஸ் இருக்குடா. என்ன ஓகே தானே? ஏய் கணேஷா, இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீயும் உன் ஹீரோவும் கண்டிப்பா வந்துருங்க. ஓஹோ, அப்படியா? படம் நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு கூட பிடிச்சிருந்தது. முக்கியமா அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, எங்க நீ ஒரு தடவை டயலாக்ஸ் நான் அசராதவன். ஹே, பானிபூரி சாப்பிடலாமா? வேணுமா? சரி, இங்க இரு, நான் வாங்கிட்டு வரேன். ப்ரோ, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. ஹலோ ஹீரோ, உனக்காக எங்கெல்லாம் சுத்துறது? யாருமா நீ? நான் யாரா? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா நீ? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என் கூட ஊரெல்லாம் சுத்தி இப்ப என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மண்டை கழுவி போச்சானே? என்னது லூசா? அங்க பாரு, அங்க சூப்பரா ஊத்தி பாத்துட்டு இருக்கா பாத்தியா? அது என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஓஹோ, அவளை நீ செட் பண்ணதுனால என்ன நீ மொத்தமா மறந்துட்டியா? ஏய், யாரே நீ? இங்க பாருமா, உனக்கு முன்னாடி என்னதான் அவர் காதலிச்சாரு. அப்படியா? ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கல, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னடி பேசுற நீ? அவன் என்னோட புருஷன், ஏன் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு தடவை இப்படி பண்ண கண்ணு ரெண்டு செவந்திரம் பாத்துக்கோ. இங்க பாருமா, நீ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் இவன் எனக்கு வேணும். வா போலாம். அட ஏய், வேணா வேணா. ஏய், அடிக்காத, சொன்னா கேளு. வெயிட் 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 வெயிட், இது பிராங்க் வீடியோ. அங்க பாருங்க கேமரா. இது பிராங்கா? பிராங்க் என்னடி பிராங்க்? என் கூட விளையாடுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து போ. எப்பா, இவளோட காதலும் விட்டா கொன்னுடுவா போல இருக்கு. நீ எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காம என்ன பண்றது? அவ பிராங்க்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட போட்டு பொளந்துட்டியா அவள? பிராங்கோ என்னவோ, உன்னை யாராவது தொட்டா என்னால தாங்க முடியுமா? ஒருவேளை நிஜமாவே நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? அவ தொண்டைக்குள்ள விஷத்தை ஊத்தி கொன்னுட்டு உன் காலரை பிடிச்சு இழுத்துட்டு வந்து உன்னை கட்டிப்பேன். பெண் சிங்கம், என்ன தெரியும்ல?
அந்த பொண்ணை கொல்லுவ, என்ன நீ ஒண்ணும் பண்ண மாட்டியா? நீ என்னோட உயிர்ரா. உயிரை காப்பாத்திக்குவாங்களே தவிர யாராவது கொல்லுவாங்களா? நீ என்னை விட்டுட்டு வேற எங்க போற சொல்லு. நீ ஏன் ஐட்டம்? அது சரி, என்ன இன்னொரு தடவை ஐட்டம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காது, சரியா? சரி, சொல்லல. சரி, கீஸ் கொடு. வாட்? ஐ அம் ஆஸ்கிங் கீஸ். நான் கேட்டது கிஸ் இல்ல, கீஸ். சீட்டிங். ஏய், எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வாழ்க்கை ஃபுல்லா இப்படி பார்த்துக்கிட்டே வாழ்க்கை. அப்படியா? ஸ்வீட் போக்கிரி ராஜா. டேய் மச்சான், நீ இங்க இருக்கியா? டேய் கவலைப்படாத சிவா. கவலைப்படாம என்னடா பண்றது? சின்ன வயசுல இருந்து நான் அழுததே கிடையாதுடா. ஆனா என்னோட நந்துக்காக அழுறது மட்டும் இல்லடா, செத்து போயிடலாம் போல இருக்கு மச்சான். என் நந்து எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும்டா. ஒன்னும் ஆகாது மச்சான். டேய் சிவா, நீ அழாத மச்சான். நீ அழுத எனக்கு அழ வருதுடா. அழாத மச்சான். நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் நந்து என் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாடா. அழாம என்னடா பண்ண சொல்ற? ஒவ்வொருத்தரும் தான் காதல வானத்தோடையும் கடலோடையும் கம்பேர் பண்ணும்போது நான் என்னமோ நினைச்சேன்டா. என் நந்து என்னை விட்டு விலகி இருக்கும் போதுதான் என் காதலோட அருமையை எனக்கு புரியுதுடா மச்சான். என் நந்து எனக்கு வேணுடா மச்சான். உன் நந்து கிடைக்கிற பிளான் என்கிட்ட இருக்குடா. என்ன மச்சான்? சீக்கிரம் சொல்ற மச்சான். என் நந்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. ஸ்ரீ வெங்கட்ரமண கோவிந்தா ஹரி. பக்தர்களே, அந்த மாதிரி தான் சீதாராமர் கல்யாணம் நடந்தது. எல்லாரும் ஒருவாட்டி சத்தமா சொல்லுங்க, ஸ்ரீ வெங்கட்ரமண கோவிந்தா ஹரி. பக்தர்களே, இன்னியோட சீதாராம கல்யாணம் முடிஞ்சது. சுபவஸ்து. ஸ்ரீமத் ரமாரமண கோவிந்தோ ஹரி. தலைவர் ஐயா, உங்க தயவால நீங்க செஞ்ச நன்மைக்கு எங்க பயிர் நல்லா விளைஞ்சிருக்கியா. அதுல வந்த காசை வச்சு என் மகளோட கல்யாணத்தை நல்லா நடத்தின. நீங்க இந்த சீதாராமபுரத்துக்கு தெய்வங்கய்யா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, நம்ம ஊருக்கு வந்து எங்க ஏழைங்களோட வாழ்க்கையை சரி பண்ணீங்க. கொடுத்த வாக்குப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குடிநீர் பிளான்ட் போட்டு எங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட பண்டிகையை ரொம்ப நல்லா நடத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நீங்க நிஜமாலே ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி ஒரு பெரிய கடவுள் ஐயா. நந்தினி அவன் கூட ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நீ சொல்றது உண்மையாடா? ஆமா மாமா. அடே பூபதி, ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள என் மக என் வீட்டுல இருக்கணும். தேவை ஏற்பட்ட அவனை கொன்னுட்டாவது அவளை இங்க கூட்டிட்டு வாடா. போடா. ஏய், புடிங்கடா. சீக்கிரம் வாங்க.
ஏய்!